ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் டிசம்பர் முதல் 3 மிகப்பெரிய திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வராங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் டிசம்பர் மாதத்தில் 3 திட்டங்களை வந்து பார்த்தா கொண்டு வராங்க. எல்லாமே வந்து பார்த்தா மெகா திட்டம்னே வந்து சொல்லலாம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு இலவச லேப்டாப். அதாவது தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கிணங்க வந்து பார்த்தா முதற்கட்டமாக 10 லட்சம் லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் நடைபெறும் இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக தயாரிக்கப்பட்ட 10 லட்சம் லேப்டாப்புகள் அரசிடம் வந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிசம்பர் மாதத்திலேயே இந்த திட்டத்தை முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க போறார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது 10 லட்சம் லேப்டாப் வந்து பார்த்தா தயாரித்து இப்போதைக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குங்க. ஸோ டிசம்பர் மாதத்துலேயே வந்து தொடங்கி வைக்கிறாங்க இந்த ஸ்கீமை. லேப்டாப் வந்து கொடுக்கறது அதிகபட்சமாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, 3rd இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு பாஸ் அவுட் ஆகி போக போகிறாங்க. அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்லூரி மாணவருக்கு டிசம்பரில் மடிக்கணினி வழங்க ஆலோசனை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா எந்த நிறுவனம் வந்து இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏசர், டெல்லாக இருக்கட்டும், ஹெச்பி 3 கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதோட மதிப்பு வந்து 21,650 ரூபாங்க ஒரு லேப்டாப்போட மதிப்பு. ஸோ இதோட மதிப்பை வந்து தமிழக அரசு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்கார்ட் தான் வந்து பார்த்தா இதுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மொதல் அறிவிப்பு இதுதாங்க. ஸோ டிசம்பர் மாதமே உங்களுக்கான லேப்டாப் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிய வரல. 2nd இயரா 3rd இயரா அப்படின்னு தெரிய வரல. அதிகபட்சமாக 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இது மொதல் ஸ்கீம். அதுக்கப்புறம் 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை கடந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் எவ்ரி மந்த் 15ஆம் தேதி வங்கி கணக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் அந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தா விடுபட்டவங்க, அப்ளை பண்ணாதவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ இந்த பணம் வரப்போகுது அப்படின்னா, டிசம்பர் 15 முதல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ தகுதியானவங்களுக்கு 1000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அந்த முகாமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்துலேயே வந்து ₹1 வந்து பார்த்தா டெஸ்ட் மெசேஜாக சென்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ யார் யாருக்கெல்லாம் ₹1 SMS வந்திருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் வந்து 15ஆம் தேதி முதல் வந்து சேருங்க. ஸோ இந்த ஸ்கீம் டிசம்பர் 15 முதல் அமலுக்கு வருது. விடுபட்டவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தவங்களுக்கும் சரி, டிசம்பர் 15ஆம் தேதி கண்டிப்பாக 1000 ரூபாய் வந்து வரப்போகுதுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ₹1 வந்திருக்கா இல்லையாண்டு அப்படின்ற மாரி. ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து 10ஆம் தேதி முதல் இப்போ வரைக்கும் ₹1 வந்து நிறைய பேருக்கு சென்ட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ டிசம்பர் 15ஆம் தேதி உங்களுடைய வங்கி கணக்கு ₹1000 வரும், ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க வங்கி கணக்குக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு. எவ்ரி இயர் வந்து தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ கடந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர அந்த ரொக்கமாக வந்து எந்த அமௌண்ட்டும் கொடுக்காமல் இருந்தாங்க. பட் இப்போ வந்து தேர்தல் வருகிற காரணத்தால் கண்டிப்பாக வந்து பார்த்து இந்த தடவை பொங்கல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா 2026 உங்களுக்கு சட்டசபை தேர்தல் இருக்க போது, அது ஏப்ரலில் வரலாம், மேலே வரலாம், எப்போ நாளும் வரலாம். பட் அதுக்கு இந்த தடவை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வலியுறுத்தி வராங்க கொடுக்க சொல்லியும். மினிமம் 100% மினிமம் வந்து பார்த்தா 1000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசாக வந்து கொடுத்துருவாங்க. அதில் மாற்றமும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த மாதிரி செய்தித்தாள்லேயும் வந்து போட்டு வராங்க, 5000 ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கான கஜானா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பத்திரிகைச்சிலையும் வந்து நிறைய பேர் போட்டு வராங்க. ஒரு சில கட்சிகளும் வந்து கோரிக்கையும் வச்சுருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பொங்கல் பரிசும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ ரொக்கத்தொகையோட ஸோ உங்களுக்கு அந்த நார்மலாக கொடுப்பாங்க பாருங்கள், அரிசி, கரும்பு, வெல்லம், சர்க்கரை போன்ற பொருட்களும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கான அறிவிப்பு வந்து வரப்போகுதுங்க. ஏன்னா டிசம்பர் மாதத்தில் அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா தான் ஜனவரிக்குள்ளே அந்த எல்லாமே வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொதுமக்களுக்கான 3 மெகா திட்டங்கள் எழுதாங்க. ஸோ மறக்காமல் இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.